அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது உலகப்பள்ளி 3ஆம் வகுப்பு என்ற தலைப்பில் உலகம் முதல் வகுப்பில் எப்படி இருந்துச்சு, 2ஆம் வகுப்பில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். அடுத்து 3ஆம் வகுப்பில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சுமார் 3 கோடி வருஷங்களுக்கு முன்பு 2ஆம் வகுப்பினர் மனிதர் தரித்திருந்த காற்று கோணிப்பை உடம்புகள் உலகம் குளிர குளிர அவையும் இறுகி கட்டுப்பட்டு கை கால்கள் முதலிய அவயங்களை பெற்ற பின்னர் சுமார் 3 கோடி வருஷங்களுக்கு முன்பு அம்மானிடர் 30-40 அடி உயரமுள்ள பெரிய மனித குரங்குகள் ஆயினர். அது 3ஆம் மூல வகுப்பினர் ஆரம்ப காலம். வடதுருவமும் அதையடுத்தே உள்ள தென் கண்டமும் மெல்ல மெல்ல கடலால் கொல்லப்பட்டன. இன்று பசிபிக் மகா சமுத்திரமாய் இருப்பது அன்று காடுகளும் மலைகளும் கொண்ட பெரும் கண்டமாக இருந்தது. ஆகவே ஆலயத்தில் அதிகார நந்தியாக அமைந்திருக்கும் நாபிச் சக்கரம் அந்த குரங்குருவ மனிதர் கண்டோரென்றும் அண்டங்களை நிறமாற்றினர். பெரிய மூட்டை தலை, அது மூட்டைகளைப் போன்ற ஒரு நுனி சிறுத்தும் மற்றொரு பெருத்தும் இருக்கும். அது குறுகிய நுனி தலையுச்சியும் பருத்த பாகம் நாடியுமாக நெற்றி என்பதே இல்லாதிருந்தது. உச்சந்தலைப்பக்கம் ஒரே கண். கை கால்கள் மிகவும் நீளம். கைகள் அநேகமாய் தரை வரை நீண்டு கொண்டிருந்தன. முழங்கைகள் வளைந்து தொங்கின. அவைகள் ஒரே மாதிரியாக நிமிர்ந்து நடந்த போதிலும் ஓடவோ வேகமாக நடக்கவோ வேண்டுமாயின் கைகளையும் ஊன்றிக்கொண்டு நாளூர் காற்று பிராணி போல செல்வர். உள்ளே எலும்புக்கூடு வளரத் தொடங்கிய போது மேலே மயிர் முளைக்கத் தொடங்கியற்று. உடம்பில் விரலை கொண்டு குற்றினால் அங்கு பள்ளம் பாய்ந்து வெகு நேரத்திற்கு பின்பு குழி நிரம்பும். முன்போல முளை வெடிப்பதும் வேர்வையிலிருந்து கிருமிகள் வெளிவந்ததும் வளர்வதும் பிள்ளை பேறு முறையாகின. அதாவது வேர்வையிலேருந்து அந்த கிருமி வேர்வையிலேருந்து அது அதுலேருந்து குழந்தை வர மாதிரி அப்போ இருந்துச்சான். அதுக்கப்புறம் 2 கோடி வருஷங்களுக்கு முன்பு இடையிலுள்ள 1 கோடி வருஷங்களும் உடம்புகள் இறுகி கட்டப்பட்டன. நெற்றிக்கண் சிறிதும் சிறிதாக தலைக்கு பின்புறம் சென்று முன்புறமாக 2 சிறு கண்கள் தோன்றின. ஆகவே 3 கண்களும் தேங்காய் கண்கள் போல அமைந்திருந்தன. ஆதலால் அவர்கள் முன்னும் பின்னுமாக ஏக காலத்தையும் பார்ப்பர். எப்போதும் நிமிர்ந்தே இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.